இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டா ரைஸ் புட்டு நல்லா ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. மதியம் குழம்பு வச்சாச்சு, காரக்குழம்பு, கத்திரிக்காய் முருங்கக்காய் அவரைக்காய் போட்டு காரக்குழம்பு. இன்றைக்கி ஒரு புது விதமான கோவக்காய் ரோஸ்ட்டு தான் செய்ய போகிறேன். செய்கிறதுக்கு முன்னாடி கிளைமேட்டை பாருங்கள், சூப்பராக இருக்குது. 2 டேஸாகவே கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னு காற்றடிச்சிட்ருக்கு. எங்கள் வீட்டுக்கிட்ட பார்த்திங்கன்னா ரோட் சைடில் இந்த மாதிரி செடிகள்லாம் விற்றுட்டு வருவாங்க. அவங்கக்கிட்ட வந்து செடி சூப்பரான வாழை மரம் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் வாழை மரம் வாங்கியிருக்கேன். இது வந்து ஹைப்ரிட் செடி, ரொம்ப சின்னதாக தான் வளரும்னு சொல்லியிருக்காங்க. 2 அரிக்காய் பாம்பும் வாங்கியிருக்கோம். இதெல்லாம் தொட்டியில் நட்டு வைக்கணும். வெத்தலை செடியும் வாங்கியிருக்கேன். வெத்தலை செடியும் கம்போஸ்ட்டும். இன்னொரு செடி காட்டுறேன் பாருங்கள். இந்த பெரண்டை சும்மா நட்டு வச்சா சூப்பராக துளுத்து வந்துருச்சு இந்த மழைக்கு. தக்காளியும் வந்து விதை போட்டால் வளர்ந்துருக்கு. இப்போ கோவக்காய் ரோஸ்ட்டு செஞ்சுக்கலாம். கோவக்காயெலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கணும். தண்ணியே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நடுவில் சென்டரில் ஃபுல்லாக கட் பண்ணாமல் சென்டரில் ஒரு 3 சைடு இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க. எல்லா கோவக்காவையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டா உங்களுக்கு மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கும். எல்லாத்தையும் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ கடாயில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமே சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு கோவக்காவை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஆயிலில் பொரிக்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் அதில். அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் இறங்கும், கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். இப்போ இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனால் போதும், எடுத்துடலாம், தனியாக எடுத்துடலாம். இப்போ அதே எண்ணெயில் கருவேப்பிலை சேர்க்குறேன். கருவேப்பிலை சேர்த்தா நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் உங்களுக்கு. கருவேப்பிலை சேர்த்துட்டு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் சில்லித்தூள், 1/4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/4 ஸ்பூன் சேர்க்குறேன். அவ்வளோதான். தேவையான மசாலா சேர்த்துட்டு பொரிச்சு வச்சுருக்க கோவக்காவை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். சூப்பரான கோவக்காய் ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.